தேர்தல் டயத்துல ஒரு தாக்குதலை விஜயால ஏற்படுத்த முடியும் தானே? இல்லை பெருசாக அவருடைய அரசியல்னு கூர்மைப்படுத்தணும். அவருடைய அரசியலை இப்போ புத்தாம்புதுவாக பேசிட்டு போகிறாரு, அது எல்லாரும் பேசுவானே, நாளாந்தர பேச்சாளரை பேசுவானே. திருச்சிக்கு போனால் நேரு பற்றி பேசு, விழுப்புரம் வந்தால் பொன்முடி பற்றி பேசு, விக்கிரவாண்டியில் பொன்முடி தான் அங்கே மன்னன். பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வழக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு இருக்குது. அதை பேசணுமா இல்லையா? அதை பேசுவதில்லை. அப்போ என்ன திமுக எதுக்குற? இங்கே மணப்பாக்கத்தில் இந்த 300 ஏக்கரா நிலம் விமான நிலையத்துக்கே கிடையாது. தனியார் சபரீசனுடைய குடும்ப நண்பர் கார்த்திக் இந்த நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார். ஏழை எளியவன் 1000 பேர் குடியிருக்கா எம்ஜிஆர் நகரில், அவனுக்கு வழி இல்லை. இது தனியார் நிலம் இங்கே நடந்தால் அது சட்டவிரோத குற்றம். ட்ரெஸ் பாஸ்னு ஒரு 50 போர்டு இருக்குது. அவன் எங்கே போவான்? அந்த வாய்க்கால் மூடப்பட்டிருக்கு. மெட்ரோவில் எடுக்கிற மணல் அங்கே விழுந்து கொட்டி அதை சமப்படுத்துகிறான். இதெல்லாம் போய் பேசுங்க. கண்டிப்பா நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. திமுக வலுவா எதுக்குன்னு சொல்றீங்க? இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்போ அதான பண்ணாரு, 64 சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம் எதிர்க்கட்சியா? அப்போ 2 பேருக்கு அந்த இடத்துல ஒத்து போகுது இல்லைங்க. இப்போ எடப்பாடி ஊழல் தானே இவருக்கு ஓட்டு போடுறான்.